சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர் நடித்த முகராசி படத்தில் கவியரசு கண்ணதாசன் மயான பாடல்களை மகிழ்ச்சி பாடலாக எழுதிய பாடல் ஒன்று ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானது. ஆலங்குடி வெள்ளைச்சாமி தனது விளரி யூடியூப் சேனலில் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் உருவான சுவாரஸ்யமான பின்னணியை கூறி ரசிகர்களை வியக்க வைத்து வருகிறார். அந்த வகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த முகராசி படத்தில் இடம்பெற்ற ஒரு மயான பாடலை கவியரசு கண்ணதாசன் எப்படி மகிழ்ச்சி பாடலாக எழுதி ரசிக்க வைத்தார் என்பதையும் அதிலுள்ள நிலையாமை தத்துவத்தையும் கூறியிருந்தார். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சாண்டோ சின்னப்ப தேவர் தயாரிப்பில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்.என். நம்பியார் உள்ளிட்டோர் நடித்து வெளியான படம் முகராசி. இந்த படத்தில் மயான காட்சிகளில் இடம்பெற்ற உண்டாக்கி வைத்தவர்கள் 2 பேர் என்ற பாடல் மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த படத்துக்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். இந்த சுவாரஸ்யமான மயான பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாடியுள்ளார். பொதுவாக சினிமாவில் மயானத்தில் இடம்பெறும் பாடலை துக்கம் தொண்டையடைக்கும் விதமாக மிகவும் சோகமாக இருக்கும் படியாக உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் எம்ஜிஆர் நடித்த முகராசி படத்தில் மயான பாடலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மகிழ்ச்சியாக அமைத்திருப்பார்கள். இந்த பாடலை எழுதும்போது கவியரசு கண்ணதாசனுக்கு 39லிருந்து 40 வயது. ஒரு மயான பாடலை மகிழ்ச்சி பாடலாக எழுதி அதில் வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தை விவாதிப்பார். உண்டாக்கிவிட்டவர்கள் 2 பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர் என்ற பிறப்பையும் இறப்பையும் முதலிலேயே சொல்லியிருப்பார். இந்த பாடலில் எம்ஜிஆர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மயானத்தில் பிணம் எரிக்கும் வேடத்தில் வந்து நடித்திருப்பார். எம்ஜிஆர் படங்களில் இடம்பெற்ற தத்துவ பாடல்களில் இந்த படத்திற்கு முக்கியமாக இந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. நீங்கள் இப்போது மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை இணையத்தில் கேட்டு பாருங்கள். ஒரு மயான பாடலை எப்படி மகிழ்ச்சி பாடலாக மாற்ற வேண்டும் என்பதை நமது கண்ணதாசனுக்கு மட்டுமே தெரிந்த வித்தை. மயான பாடல் மட்டுமல்ல, அவருக்கு தெரிந்த எல்லா பாடலுமே முழுமையாக அவருடைய சொந்த அனுபவத்தில்தான் எழுதிய பாடல்கள். அவை இன்றும் மக்களின் மனதுகளில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளன. ஒரு மயான பாடல் எப்படி மகிழ்ச்சி பாடலாகும், தத்துவ பாடலாகும், பிரமிக்க வைக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்வீர்கள். ஆம் நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். மீண்டும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா தாள்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.